ஓட்டுக்கு வந்து கும்பிட்டு போறாங்க சார், அவ்வளவுதாங்க. அதோட இது ஓட்டுக்கு வந்து கும்பிட்டு போறாங்க சார், அவ்வளவுதாங்க. அதோட இது வரவங்களுக்கெல்லாம் நாங்க சொன்னோம், யாரும் எதுவுமே செய்யல. ஒரு பாம்பு இவ்வளவு பெருசுக்குது சார். நாங்க மாசம் 1500 ரூபாய் தண்ணி பிடிப்போமா, சோறு துண்ணுமா சொல்லுங்க. தண்ணியே வருது பிடிக்கிறோம். எப்படி சொல்லுங்க, எப்படி பழைக்கிறது? நீங்க பாத்துட்டு போங்க. வரவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, கண்டிப்பா செய்யறாங்கன்னா எங்க லைனுக்கு எதுவுமே அதுதான் சொல்றேன். அம்மாக்கு எல்லாம் சொன்னேன், யாருமே கட்டாதேன்ட்டு நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து சாமான் எடுத்து போடுற, இன்னொன்று எடுத்துன்னு போடுறேன்னா உங்கள் மோகன் கிருஷ்ணன் அவங்கக்கிட்ட வராரு, அதுக்கு நிற்கிறாருன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு என்ன ஒரு தம்பியா மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வணக்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி புதன்கிழமை வந்திருக்கிறேம்மா. ஒருத்தரா பேசுங்க. நெக்ஸ்ட் நீ சொல்லுங்க. KGF ಜನತೆಗೆ ಈ ಮನೆ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಮನೇನೂ ಸಿಗಲ್ಲ. ಇವತ್ತು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಚುನಾಯಿತ ಪ್ರತಿನಿಧಿರು ಯಾರೇ ಇರ್ಬೋದು, ಈ ರೀತಿ ಜನರ ಕಷ್ಟಕ್ಕಿರಬೇಕಾದ್ರೆ ಪ್ರಾಣ ಜೊತೆ ಆಟ ಆಡಬಾರ್ದು, ಪ್ರಾಣ ಜೊತೆ ರಾಜಕೀಯ ಮಾಡಬಾರ್ದು ಅನ್ನೋದು ನನ್ನ ಒಂದು ಇಚ್ಛೆ ಮತ್ತು ನನ್ನ ಮನವಿ. ನೋಡಿ, ಇವತ್ತು ನನ್ನ ಪರವಾಗಿ ನಾನು ನಮ್ಮ CSOಗೂ ಮಾತಾಡಿದ್ದೀರಿ. ಈ ರೀತಿ ತುಂಬ ಅನಾನುಕೂಲ ಐತೆ, ಮರ ನೋಡಿಬೇಕು ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು. ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಟಾಫ್ ಕೊರತೆ ಐತೆ, ಬೇಕಾದರೆ ನೀವೇ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಮಾತು ತೊಗೊಂಡು ಇವತ್ತು ಇದನ್ನು ಕಟಿಂಗ್ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஸோ நம்மளிருத்தக்கಂಥ மைனிங் யாரெல்லாம் நம்ம மைனிங்கில் இருக்கிறாங்கோ, இந்த மாதிரி எங்கன்னா செடி இருந்துச்சு, அதனால ஏதோ டேஞ்சர் இருக்குது, நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னா தயவுசெய்து நம்ம டீம் மெம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவோ பண்ணுறோம், நம்ம உயிர் காப்பாற்றுறதுல நம்ம RK ஃபவுண்டேஷன் முன்னால் இருக்கோம். லாஸ்ட்டு 3 months பேக் நினைக்கிறேன், ஒரு மரம் ஊந்துட்டு ஒருத்தர் இருந்துட்டு ஒரு லேடிஸு இறந்துட்டாங்க. திருப்பி எவ்வளோ வீடு எல்லாம் டேமேஜாக இருக்குது. ஸோ CSO பர்மிஷனே கொடுக்கணுன்ட்டு யாரும் வெயிட் பண்ணாதுங்க. தயவுசெய்து உங்களுக்கு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்களே கூட அர்த்தம் இல்லை, உங்கள் கையில் ஆகலைன்னா நம்ம RK ஃபவுண்டேஷன் டீம் மெம்பர்ஸ்க்கு யாரன்னா நீங்கள் அப்ரோச் பண்ண கூட லீகலாக அது எப்படி அப்ரோச் பண்ணுமோ, எப்படி பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு காரியம் நம்ம நடக்கிறோம். பர் இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க வந்தாங்கோ, பார்த்து எனக்கே பயமாயிடுச்சு. எவ்வளோ வாட்டி கேட்டாலும் யாருமே வரல எங்கேன்னு சொன்னார். ஸோ இந்த நாமளே அர்த்திருக்கிறோம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம மைனிங்ஸில் எந்த ஒரு இஷ்யூ இருந்தால் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முன்னாலே போகலான்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஆறு மணி வரைக்கும் இன்னும் இருக்குதா? ஆசீர்வாதம் இந்த மாதிரி இருக்கணும். என் பேர் தெரியுமா? ஒவ்வொருத்தர பேசுங்க. இருப்பாரு சிவா. அப்பா சிவா பாருப்பா, இங்கே நிக்க வச்சுக்கன்னு அம்மாங்களெல்லாம் ஜேசிபி எங்கே சொல்றாங்க பார்த்துட்டு 6 மணி நேரம் ஜேசிபி இங்கே இருக்கும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு. அம்மா இந்த வீட்டுக்காரங்க யாருமா வரட்டமா தாயே? நீங்க தான் சொன்னது யாரு வராரு, நீங்க சும்மா கேட்டு போறீங்கன்ட்டு வந்திருக்கு. இப்ப நம்ம இவருக்கு பிஜேபிக்கு சொல்லிருக்கிறேன், பீஸ் பண்ணிடுறாரு. நீங்க எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணி அவங்க வராங்க. யாரும் கட்டாதுங்க, நான் இருக்கிறேன். யாரும் கட்டாதுங்க, ஓகேங்களா? ಸರಿ ಬರಮ್ಮ. ನೋಡಿ, ನಮ್ಮ KGF ತಾಲೂಕಿನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಈ ಮೈನಿಂಗ್ಸಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕಷ್ಟ ಅಂತ ತಿಳ್ಕೊಬೇಕಾಗತ್ತೆ. ಕಾರಣ ಇಷ್ಟೇ ನೋಡಿ, ದಯಮಾಡಿ ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ಮೊನ್ನೆ ಒಂದು 3 ತಿಂಗಳಿಂದ ಇದೇ ಥರ ಮರ ಬಿದ್ದು ಒಂದು ಪ್ರಾಣ ಹೋಯಿತು. ಇವತ್ತು ಇದನ್ನ ಹೇಳೋರಿಲ್ಲ ಕೇಳೋರಿಲ್ಲ. ನನ್ನ ನೋಡಿ, ನಾನು ಒಂದು ವಿಡಿಯೋ ಕಳಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಇರುತ್ತೆ ಅಂತ ಮಾಡಿಸ್ಕೊಡಿ ಸರ್, ಪ್ಲೀಸ್ ಸರ್. ಸರ್, ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 11 ಈಗ ಇಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟಾಫ್ ಯಾರು ಸರ್? ಇಲ್ಲಿ 11th. ಹಾಂ, ದಯಮಾಡಿ ಸಾಹೇಬ್ರ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇರೋದು 1500ರಿಂದ 2000 ಬೇಕು ತಿಂಗಳಿಗೆ. ನಮಗೆ ನೀರಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಏನಕ್ಕೆ ಸರ್ ಬದುಕಬೇಕು ಇಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ನೋಡಿ, ನನ್ನ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಭರವಸೆ. ಪರ್ಮ ಕಮಿಷನರ್ ಪೇಸ್ಟ್ ನಾನು ಅವ್ರನ್ನೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರಿಗೆ ನಿಮಗೇನಾದರೂ ಸ್ವಲ್ಪನೂ ನನ್ನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ತಾಯಂದಿರಿಗೆ ನೀವು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಕೂಡಲೇ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿ. ಯಾರು ಕಟ್ಟಬೇಡಿ, ನಾನಿದ್ದೀನಿ, BJML ನೌಕರರಿಗೆ ಒಂದು ಸೆಟ್ಲ್ಮೆಂಟ್ ಆಗೋವರೆಗೂ ಇದನ್ನು ಯಾರು ಕಟ್ಟಬೇಡಿ ಅಂತಂದರೆ ಧೈರ್ಯ ಇದ್ರೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿ ಕೂಡಲೇ ಇದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ ನಾನು ಆಗ್ರಹಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ரெண்ட் கட்டலன்னு என்ன பண்றேன்னு சொல்றோம் அவரு. ಖಾಲಿ ಪಣ್ಣು ರೆಂಟ್ ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮನೆ ಖಾಲಿಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. 2 வீட்டுக்கு எவ்வளவு வந்திருக்குதுமா? 32. ದಯಮಾಡಿ ನಮ್ಮ ಮೀಡಿಯಾ ಮಿತ್ರರು ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕ ಮನೆ ನೋಡಿಸಿ ಇಲ್ಲಿರೋಂಥ ಮನೆಗಳು ತೋರಿಸ್ಕೊಳ್ರಿ. ನೋಡಿ, ಅಂಥ ಮನೆಗೆ 32,100 ರೂಪಾಯಿ. ಆ ಸಣ್ಣ ಮನೆಗೆ 32,100 ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತೇಳಿ, ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತೇಳಿ ನಮ್ಮ ಆಫೀಸ್ ಆಫ್ ದ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆ್ಯಂಡ್ ಎಸ್ಟೇಟ್ ಆಫೀಸರ್ ಭಾರತ್ ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ಸ್ ಲಿಮಿಟೆಡ್ ಎ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಎಂಟರ್ಪ್ರೈಸಸ್ ಅಂತೇಳಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ನೋಟಿಸಸ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು 11th ವಾರ್ಡ್ KGFನ ನಗರಸಭೆಯ 11ನೇ ವಾರ್ಡಲ್ಲಿ ಇಷ್ಟು ಜನ ನನ್ನ ತಾಯಂದರು, ನನ್ನ ಅಕ್ಕಂದರು, ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಮುಖಂಡರುಗಳು, ಈ ಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಸೇರಿದ್ದಾರೆ. ಮೊದಲನೇ ವಿಷಯ, ಈ ನೋಟಿಸಸ್ ಕಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಉದ್ದೇಶ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ, ನೀವು ಗೌರ್ಮೆಂಟ್ ನಿಮಗೆ ಫ್ರೀಯಾಗಿ ಮನೆಗಳು ಕೊಟ್ಬಿಟ್ಟೈತೆ, ನೀವೆಲ್ಲ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿ ನನಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರು? ಕರ್ನಾಟಕದ ಸರ್ಕಾರ ಅಲ್ಲ, ಇದು ಭಾರತ ಸರ್ಕಾರ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಇದು ಅಂದರೆ BJML ಆಫೀಸರ್ಸ್ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು. ನಾನಿವತ್ತು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಪರವಾಗಿ ಅಥವಾ ನನ್ನ KGFನ
ತಾಯಂದಿರು ಮತ್ತು ಅಣ್ಣಂದರು ಮತ್ತು ನಮ್ಮ ಸಹೋದರರ ಪರವಾಗಿ ನಾನು ಈ ನೋಟಿಸಸ್ ಕಳಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ಇಲ್ಲಿ ಜನಪ್ರತಿನಿಧಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇವತ್ತು BGML ಕಾರ್ಖಾನೆನ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. BGML ಕಾರ್ಖಾನೆ ನಡೀತಾ ಇದ್ರೆ ನೀವು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬಾಡಿಗೆ ತಗೊಳ್ಳಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥ ಐತೆ. ಬಹುಶಃ ಮಾರ್ಚ್ 1ನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ KJFನ ಮಣ್ಣಿನ ಮಕ್ಕಳಾದಂತಹ ಜ್ಯೋತಿ ಬಸು ಅವರು ಮತ್ತು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಮೆಚ್ಚಿನ ನಾಯಕರಾದಂಥ SR ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರು 27 ವರ್ಷ ಆಗೈತೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಬ್ಲ್ಯಾಕ್ ಡೇ ಸಮೇತ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು? ಗಣಿ ಮುಚ್ಚೋಗೈತೆ, ನಾವೆಲ್ಲ ತುಂಬ ಹೀನಾಯವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದೀರಿ ಅಂತ. ಇವತ್ತು ನನಗೆ ಬಂದಿರೋ ಮಾಹಿತಿ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ BGML ಎಷ್ಟು ಮನೆಗಳೈತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ನೋಟಿಸಸ್ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ರೆಂಟ್ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ರೆಂಟ್ ಕಟ್ಟಲೇನು ಏನ ಪಣ್ಣ ಚೊಲ್ರಮ್ಮ ಅವ್ರೆ, ಖಾಲಿ ಪಣ್ಣು. ರೆಂಟ್ ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹಕ್ಕು ಮನೆನ ಖಾಲಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಮೊದಲು ನಾವು ಇರಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು, ನಂತರ ಕೆಲಸ ಕೊಡಬೇಕು, ಕೆಲಸ ಕೊಟ್ಟದ ನಂತರ ದುಡಿಮೆ ಆದ ನಂತರ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟೋಕ್ಕೆ ನಾವು ರೆಡಿ ಇದ್ದೀರಿ. ಬಾಡಿಗೆನೇ ಕಟ್ಟು ಫಸ್ಟು, ನಿನ್ನ ಕೆಲಸ ಕೊಡಲ್ಲ ಅಂದರೆ ಇವ್ರ ತಾಯಿಂದ್ರಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬೇಕು, ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಂದ್ರೆ ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ಅವ್ರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹುಶಃ ಈ ಒಂದು ವಿಷಯ ನಾನು ಫೋನ್ ಕೊಡಪ್ಪ, ಈ ಒಂದು ಸಂಸದರಿಗೂ ಒಂದು ತಗೊಂಬರ್ತೀನಿ ವಿಷಯನ. ಅದಾದ ನಂತರ ನಾನು ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರಲ್ಲಿ ವಿನಂತಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆ ತಾವು ಮಾತಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ಕೇಳಿ, ಈ KJF ಮಣ್ಣಿಗೋಸ್ಕರ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ತಾಯಂದಿರಿಗೋಸ್ಕರ ಕೇಳಿ, ಈ ಥರ ನೀವು ಕೊಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನೋಟಿಸಸ್ಸು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸರಿ, ಅಥವಾ ಇದನ್ನು ಕಟ್ಟದೇ ಇದ್ರೆ ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡ್ತೀರಂತ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸರಿ ಅಂತ ತಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಭಾಳ ದುಃಖದಿಂದ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಭಾಳ ನೋವಿಂದ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವಿವತ್ತು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮನೆ ಬರೀ ಕೇವಲ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮನೆ ಎಲ್ಲ, ಈ ನೋಟಿಸ್ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ರಿಸೀವ್ ಮಾಡಿದ್ದೀರಾ, ನೋಟಿಸ್ ಅಂತಂದರೆ ಆಫೀಸ್ ಆಫ್ ದ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆ್ಯಂಡ್ ಎಸ್ಟೇಟ್ ಆಫೀಸಿಂದ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಈ ನೋಟಿಸಸ್ ಬಂದೈತೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯಾರು ಭಯ ಪಡೋಂಗಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನಾವು ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ, ಮನೆ ಸಾಮಾನು ಎತ್ತಾಕ್ಬಿಡ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ நாங்கள் என்ன அவங்கக்கிட்ட பணம் வாங்கலாமா? எதனா லோன் வாங்கியிருக்கிறீங்களா? லோன் வாங்கினா நம்மளுக்கு பயம் இருக்கணும், நம்ம சாமான் எடுத்து போட்டுடுறாரு வெக்கேட் பண்ணோன்ட்டு. இப்போதுக்கே நம்மளுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களா? எந்த ஒரு ஆளுமே இப்போ ಗೌರ್ಮೆಂಟ್ ನಮಗೆ ಸೆಟ್ಲ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ದಯವಿಟ್ಟು ನಾನು ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಸಂಸದರು ಈ ವಿಚಾರನ ಅವ್ರ ಗಮನಕ್ಕೆ ತೊಗೊಂಬರ್ತೀನಿ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರು ಏನು ನಾನು KJFನ ಒಂದು ಮಾದರಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮಾದರಿ ಇದೆ. ದಯಮಾಡಿ KJFನ ಎಲ್ಲ ಮುಖಂಡರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಗಿರೋದು ಮಾದರಿ ಯಾವ ಥರದಂತಂದರೆ ಜನಸಾಮಾನ್ಯರಿಗೆ, ಅದರಲ್ಲೂ ತೀರಾ ಬಡತನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಬಾಡಿಗೆಗಳನ್ನ ವಸೂಲಿ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಕೇಳಿದ್ರೆ ಒಂದೇ ಕ್ವಶನ್ ಹೇಳೋದು, இப்போ நம்ம எம்எல்ஏ கேட்ட ஒன்று வச்சது எந்தில்லைம்மா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 30 வருஷம் யாருமா இருந்தது? அவங்க அப்பா தானே. இப்போ உந்தில்ல இல்லையா, எனக்கு எதுவும் பதவி இல்லை, நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் இல்லையா, அவங்க வந்து சொல்லிட்டோம் ಕಟ್ಟಾದಂಗೋ ಅಂತ. ದಯಸೇಂದು ನಿಮಗೆ ಎದು ಭಯಪಡಾದಂಗೋ. ಅದೇ ರೀತಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ನಮಗೆ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಾಗಿದ್ರೋ ತಾವೆಲ್ಲರೂ ವಿಶೇಷವಾಗಿ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಕೌನ್ಸಿಲರ್ಗೆ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಥವಾ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನೋಟಿಸಸ್ ಬಂದೈತೆ ಅವ್ರ ಕೌನ್ಸಿಲರ್ಗೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಪ್ರತಿನಿಧಿಸ್ಕೊಂಡು ಈ ಒಂದು ದುಡ್ಡು ಕಟ್ಟುವಂಥ ಒಂದು ಸ್ಕೀಮ್ ಏನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತೇಳಿ ನಾನು ಆಗ್ರಹಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈಗ ಸೊಲ್ಲುங்கಮ್ಮ, ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ ಸರ್. இன்னைக்கு நம்ம தங்க வயலில் இது தங்க கொடுத்த நாடு. இங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாமே தங்கக்காக கஷ்டப்பட்ட தாய்மார்கள்ன்ட்டு சில அரசியல்வாதிங்க பேசுகிறாரு.
இப்போ பாருங்க, தங்கம் கொடுத்தவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கம்மா? நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தங்கம் கொடுத்தவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? வாடகை கட்டணுன்ட்டு. அக்கா ரூபாக்கா, இங்கே யார் யார் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு இருக்கிறாங்க, பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தாய்மார்கள் வீடு பாருங்க. பிஜிஎம்எல் நடக்கிறப்போ நம்ம தங்கவேல் எப்படி இருந்துச்சு, அந்த முகத்தில் கலை எப்படி இருந்துச்சு. ರೆಗ್ಯುಲರ್ ವಾಟರ್ ಆಮೇಲೆ ಕ್ಲೀನಿಂಗ್ ಎಲ್ಲ ಪ್ರಾಪರ್ ಆಗಿತ್ತು. ಸೊ ಇವಾಗ ದೇರ್ ಇಸ್ ನೋ ಪ್ರಾಪರ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಅಂಡ್ ವಾಟರ್ ಎಲ್ಲ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ತಗೊಳ್ತಾರೆ. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வாடகை கட்டணும், வாடகை கட்டலைன்னா வெக்கேட் பண்ணுன்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன், பை வச்சுருக்குறாங்களா இவங்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அம்மா, எப்போவுமே ஆகட்டும், எந்த டைமுக்கு ஆகட்டும், நான் வந்து இங்கே நிற்கிறேன். நம்மளுக்கே கவர்மெண்ட் பணம் கொடுக்கணுமா இல்லையா? செட்டில்மெண்ட் வரணும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அந்த செட்டில்மெண்ட் வந்தப்போ இது வேணும்னா பேசலாம். இப்போதைக்கு நம்ம கட்டுறதில்லை. அந்த மாதிரி யாருன்னா தௌர்ஜன்யம் பண்ணால் இடி தங்கவையில் உங்கள் பக்கத்தில் வந்து முடியும். ஸோ எதுவுமே பயப்படாதுங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்கள். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த ஏரியாவில்? சுத்தமா வந்து பாம்பெல்லாம் வருது, கிளீன் பண்ணணும், தண்ணி வசதி யாருமே வரல இந்த பக்கம். மரம் அடிச்சு கொடுக்குறேன் ஆயிடுச்சுங்களா? அது ஒரு மரம் மட்டும் தானே? யாருக்கும் சொல்லிங்களாமா? மைன்ஸ் லெட்டர் கொடுத்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நான் வீட்டு மேல பொருள்கள் ரொம்ப வீடெல்லாம் அந்த மரத்துல இப்போ நான் என்ன சொல்றேன், பிரச்சனை வந்து ஒருத்தர் பேசுறேன். பாம்பு ஃபுல்லா பாம்பு நாங்க சாட்டே வச்சுட்டு சொல்றேன். இனிமேல் என்ன எனக்கு ஓட்டு போட கேட்கறது இல்லை. நல்ல ஆள் யாரு இருக்கிறாங்களோ அவங்க. நீங்க ஒண்ணு யோசிச்சிங்கம்மா, காசு கொடுக்கறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்குமா? கரெக்ட் இல்லைங்களா? இப்போ ஒரு ரோட்டுக்கு 1000 ரூபாய் 20 கோடி எதுக்கு போடுறாங்க? இப்ப வந்து போடல இல்லைங்களாமா? உண்மையிலன்னா நம்ம கையில ஆகுது, நம்ம பண்ணலாம். தயவுசெய்து தாய்மார்கள் யார் காசு கொடுக்குறாங்க அவங்க ஓட்டு போடாது. அந்த மரம் அடிக்கிறதுக்கு கூட்டு வந்துக்கிறேன், வாங்க மரம் அடிச்சு கொடுக்குறேன். ஒரு கரியப்பா, வீடு வசதி இல்ல, சின்ன சின்ன மரம் தான் போயிடுவோம். அந்த மாதிரி மரம் விழுது என் கால் வைக்கிற சேரு மழை பின்னாடி எல்லாம் கீழே விழுந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்க வந்து ದಯವಿಟ್ಟು ಯಾರನ್ನಾರು ಕಳಿಸ್ಕೊಡಿ ಇಲ್ಲಿ. ಓಕೆ ಸರ್, ಓಕೆ ಸರ್. ನಾನು ಕಮಿಷನರ್ಗೂ ಪೇಸಿರ್ಕ್ರೆ ಸರ್, ದಯಮಾಡಿ ಇದು ವಿಡಿಯೋ ಅಂತ ಕಮಿಷನರ್ ಟ್ಯಾಗ್ ಮಾಡಿಬಿಡಿ, ಕಳಿಸ್ಬಿಡ್ತೀರಿ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ?
ஓட்டு போடல ஆனால் வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே வரட்டேம்மா? அந்த வீட்டுக்காரர் இருக்கவங்க எங்க clean. Yeah, we are doing that with my best efforts, Madam Ji. So please guide us in case in which way we have to move. With your kind support and with your kind help, na, we'll take some more speed up with my work. Yes, yes. Okay. We'll meet up you, madam, because madam, I born and brought up in the KGF itself. We are located in the rural of Betmangla, Hobli, Mahadevapura, my residence. I am not a big businessman to open my office, political office. I am serving to my KGF peoples as a citizen of a KGF. Okay, wherever you call, I'll be there, ma'am. Within half an hour or 1 hour, I'll be there. Yes, yes, yes. Thank you, madam. Thank you. Thank you, madam. Thank you, madam. Thank you. Thank you.